வெல்கம் பேக் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Panasonic LED டிவி. இது வந்து 4K டிவி. இது TH55MX740DX. இது வந்து 55 இன்ச்சஸ். இது இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம்னு நம்ம பார்ப்போம். டிவியை நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், டிவி வந்து பேக் லைட் எரியுது. பாருங்கள், பேக் லைட் எரியுது. ஆனால் நோ பிக்சர். பேக் லைட் பக்காவாக இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு கோடோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிக்சரோ எதுவுமே தெரியல. ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. இது நம்ம அதை கழட்டிட்டு என்னன்றதை நம்ம பார்ப்போம். இதை முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நான் முதல்ல ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன டிஸ்பிளே போட்டிருக்காங்க, டிகான் டைப்பாக இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் டிவி ஓப்பன் பண்ணிட்டேன். இதான் வந்து மதர் போர்டு டிவியில். இது ஒரு 4K டிவி. இதில் டிகான் டைப்பு தான் போட்டிருக்காங்க. டிகான் டைப் டிஸ்பிளே தான். இது யாரோ ஏற்கனவே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் அந்த டிகான் உள்ளே இருக்குதுல, நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், டிகான் நம்பர் HV550QUB F70 டிகான் நம்பரு. இந்த கிராமா ஐசி EC2DC IC எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த டிஸ்பிளேயோடைய 3 காஃப் வருது. லெஃப்டில் வந்து 3 காஃபு, ரைட்டில் 3 காஃபு அப்படி வருது. இதில் வந்து நம்ம முதல்ல வந்து வோல்டேஜ் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்துலேயுமே டிகான் நல்லா இருக்குதான்றதை நம்ம முதல்ல செக் பண்ணிடணும். ஏன்னா வந்து சில டிவிங்களில் டிகான் போயிடும். டிகானில் வோல்டேஜ் எல்லாம் நம்ம ப்ரெசென்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்பிளேயில் சிகேவி லைன் இந்த பாருங்கள், டிகான்லேயே கொடுத்துருக்கான் சிகேவி லைன்லாம். இதுதான் பாருங்கள், CKV 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் ஆட் ஈவன் STV இங்கே கொடுத்துருக்காங்க. சிகேவி லைன்ஸ் எல்லாம் இதெல்லாம் பேனலுக்கு போகும். இந்த சிகேவி லைன் ஷார்ட் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு நோ பிக்சர் தான் வரும். முதல்ல நம்ம வந்து இந்த டிகானு நல்லா இருக்கான்றதை செக் பண்ணியிருக்கோம். இது செக் பண்ணுறதுக்கு வோல்டேஜெலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். AVDD வோல்டேஜ், விகாம் வோல்டேஜ், VCC வோல்டேஜ், HAVDD, VSS, LVCS. அப்புறம் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான் பாருங்கள், VGH கிளியராக காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த பாயிண்ட்டு VGH. VGL வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வர்ற மாதிரி இந்த இடத்துல வரும். VGL இதான் பாருங்கள், VGL. இப்போ நான் வந்து டிவி ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம இந்த டிவியை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு எல்லா வோல்டேஜும் ப்ரெசென்ட் ஆகுதான்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? அதில் வந்து மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். நம்ம மல்டிமீட்டர் எடுத்து நம்ம இதை வந்து 200 வோல்டேஜ் வச்சிடலாம். ஏன்னா VGH வோல்டேஜ் 30 வோல்ட் வரனால 200 வோல்டேஜில் நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் டிவி ஆன் பண்ண போகிறேன். டிவி ஆன் ஆகிடுச்சு. பேக் லைட் எரியணும். பேக் லைட் எரியுது. இப்போ நம்ம அந்த வோல்டேஜெல்லாம் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் முதல்ல வந்து AVDD வோல்டேஜ் தான் நான் முதல்ல பார்க்குறேன். AVDD வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 0ல் தான் இருக்குது. ஸோ AVDD வரல. விகாம் வரல. VCC வோல்ட் இருந்தது 1.0
8 வோல்ட்டு கரெக்டாக வருது. இதில் வச்சிடலாம், 20ல் வச்சு பார்ப்போம். விசிசி வோல்ட் 1.62 அந்த மாதிரி வருது. ஓகே, இது வந்து விஜிஹெச் பார்க்கணுங்க. விஜிஹெச்சில் ஒன்றுமே வரல. விஜிஎல் பார்க்கலாம். விஜிஎல் மட்டும் -6 வோல்ட் வருது. ஓகே, இது விஜிஎல் மட்டும்தான் நம்மளுக்கு வருது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு 3.6 வோல்ட் வருது. ஓகேங்களா. இப்போ வந்து இன்னொரு வாட்டி நம்ம இந்த டிவியை ஆஃப் பண்ணிட்டு இங்கே நம்ம ஏவிடிடி வோல்ட்டில் வச்சிடலாம். வச்சுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டிகான் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வோல்டேஜ் வந்துட்டு போகும். ஓகேங்களா. டிகான் நல்லா இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்துட்டு போகும். ஸ்க்ரீன்ஷாட்டாக இருந்துச்சுன்னா வந்துட்டு போகும். அது வரவே இல்லைன்னா உங்களுக்கு டிகான் தான் ஃபால்ட்டு. இப்போ நான் டிவி ஆன் பண்ண போகிறேன். இங்கே பார்த்துங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து ஏவிடிடி பின்னில் வச்சுருக்கேன். ஒரே கையில் தான் நான் பண்ணுறதுனால உங்களுக்கு இப்போ டிவி ஆஃபில் இருக்குது. ஆன் பண்ண போகிறேன். ஏவிடிடியில் டெஸ்ட் ப்ராட் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் 13 வோல்ட் வந்துட்டு போயிடுச்சு. பாருங்கள், பேக் லைட்லாம் எரியுது. 20 செட்டில் ஆஃப் பண்ணுற பாருங்கள். மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஏவிடிடியில் பாருங்கள் 13-14 வோல்ட் வந்துட்டு போயிடுச்சு. ஏவிடிடியில் 14 வோல்ட் வரணும். அதே மாதிரி வந்து போகுது பார்த்தீங்களா. நீங்கள் பார்த்துங்க. ஒரே மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள் 14, 13 அந்த மாதிரி வந்து போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து டிகான் போர்டு ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேயில் தான் ஷார்ட் இருக்கணும். ஸோ நம்ம இந்த டிஸ்பிளே லைனெல்லாம் எடுத்து விட்டு டிகான் நம்ம செக் பண்ணலாம். வோல்டேஜ் வந்து போகிறனால நம்ம இந்த டிகான் லைனை எடுத்து விட்டுலாம். டிகான் லைன் நான் எடுத்துட்டேன், செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிகான் பக்காவாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணிட்டேன். ஆன் ஆகிடுச்சு டிவி. ஏவிடிடி வோல்ட்டு ஏவிடிடி வோல்ட் வரல. விஜிஹெச் வோல்ட்டு வரலை. ஸோ இந்த டிகான் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டிகான் எனேபிள்னு ஒரு பின் இருக்கும். இது இங்கே பார்த்தீங்கன்னா டிகான் எனேபிள்னு ஒரு பின் இருக்குது. இந்த பின்னில் வந்து நீங்கள் 3.3 வோல்ட் கொடுக்கணும். அதாவது இந்த டேப்புக்கும் இந்த டேப்புக்கும் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அதாவது 3.3 வோல்ட் வந்தால் தான் இந்த எனேபிளுக்கு 3.3 வோல்ட் வந்தால் தான் இந்த டிகான் ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக சாம்சங்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி டிகான் தான் இது. ஸோ நம்ம இப்போது இந்த டிகானை நம்ம செக் பண்ணணுன்னா முதல்ல வந்து நம்ம இந்த எனேபிள்னு இருக்கு இல்லையா, இந்த பின்னு நான் கிளியராக காட்டுறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், இந்த பின்னு டிகான் எனேபிள்னு இருக்குது. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்கும் பாருங்கள். இதே நம்பரு, இதே டிகான் எனேபிள்னு இங்கே ஒன்று இருக்குது. இதை பாருங்கள், இதுதான் டிகான் எனேபிள். டிகான் ENAன்னு எழுதியிருக்கா இல்லையா, இதுக்கு நம்ம 3.3 வோல்ட் கொடுக்கணும். இது நம்ம இதில் டிஸ்பிளே ஷார்ட் இருந்துச்சுன்னா இது வந்து ஆன் ஆகிட்டு உங்களுக்கு வோல்டேஜ் வந்துட்டு போகுது. டிஸ்பிளேயில் ஷார்ட் இருக்குது,
அதே மாதிரி டிகானை நம்ம ஒர்க் பண்ண வைக்கணுன்னா தனியாக ஒர்க் பண்ணி நம்ம செக் பண்ணணுன்னா இந்த எனேபிளுக்கு 3.3 வோல்ட் கொடுக்கணும். நம்ம அதை எங்கேருந்து கொடுக்க போகிறோம்னா இதில் பார்க்கணும். இந்த இதில் வந்து டிகானில் எங்கே 3.3 வோல்ட் வருதுன்னு நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணணும். செக் பண்ணி அந்த 3.5 வோல்ட் 3.50 வோல்ட் 3.50 வோல்ட் அந்த மாதிரி வரும். அந்த வோல்ட்டை நம்ம எடுத்து 3.3 இந்த பின்னுக்கு எனேபிள் பின்னுக்கு 3.5 வோல்ட்டை நம்ம கொடுத்துட்டோம்னா டிகானில் இருக்கிற வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக வருதான்னு நம்ம பார்க்கணும். AVDD வரணும், VGH வரணும், VGL வரணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம இந்த டேப்பு ரெண்டு டேப்பையும் போட்டு பார்க்கணும். அதில் எந்த டேப்பு இப்போது லெஃப்ட்டில் ஃபால்ட்டாக ரைட்டில் ஃபால்ட்டாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த டிகானை நம்ம முதல்ல ஆல்டர் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் ஃபால்ட்டாக ரைட்டில் ஃபால்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது ஒரு சைடு பிக்சர் வரணும். இதில் ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு சைடு ஷார்ட் ஆனாலே இது வந்து ஒர்க் பண்ணாது. இப்போ பாருங்கள், இந்த டிகானை வந்து நம்ம எப்படி நல்லா இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டிகானில் வந்து நம்மளுக்கு டிகான் ENA எனேபிள், அதாவது ENAனா எனேபிள் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பின்னு. இது நான் வந்து இப்போது இதில் எப்படின்னாக்கா இந்த டேப்பு ரெண்டையும் போட்டால் தான், அதாவது இந்த ரெண்டு டேப்பையும் இதையும் லெஃப்ட்டு ரைட்டு போகுது இல்லையா, அந்த டேப்பை நம்ம இதில் போட்டால் தான் இந்த டிகான் வந்து எல்லா வோல்டேஜும் அவுட்புட் கொடுக்கும். ஏன்னா இதை வந்து டிகான் எனேபிள்ன்ற ஒரு பின் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பின்னில் 3.5 வோல்ட் 3.50 வோல்ட் அந்த மாதிரி வரணும். அதில் வந்தால் தான் இந்த டிகானே ஒர்க் ஆகும். அது இந்த டேப் வழியாக தான் நம்மளுக்கு வரும். இது இப்போ டிஸ்பிளே ஷார்ட் ஆகிறனால இந்த டிகான் நல்லா இருக்கான்றதை நம்மளால் செக் பண்ண முடியல. ஸோ டிகானை செக் பண்ணுறதுக்கு இந்த டிகானை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் இந்த டிகானை செக் பண்ண முடியும். ஸோ முதல்ல வந்து நான் இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிளியராக காமிக்கிறவங்களுக்கு இந்த லாஸ்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் வருது இல்லையா, அந்த ரெண்டு சின்ன ரெசிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு பின்னு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு பின்னில் அந்த 3.6 வோல்ட்டு நீங்கள் டிவி ஆன் பண்ணோடனே வந்துடும். இந்த டேப்பு போடாமலே வந்துடும். நான் அளந்து காய்ச்ச முதலே உங்களுக்கு VGL மட்டும்தான் வருது, மீதி எதுவுமே வரல. அந்த 3.3 வோல்ட் இந்த இடத்துல வரும். அதை எடுத்து நம்ம டிகான் எனேபிளில் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம டிகானில் இருக்க வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த 3.3 வோல்ட்டை கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் டிவியை. நான் ரெண்டு டேப்பையுமே எடுத்து விட்ருக்கேன். இப்போ டிகான் வோல்டேஜில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு நான் இங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். 3 பாருங்கள் 3.62 அந்த மாதிரி வருது. அதை எடுத்து தான் நம்ம டிகான் எனேபிளில் நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம டிகான் போர்டில் உள்ள வோல்டேஜ் எல்லாமே செக் பண்ணலாம். டிகான் நல்லா இருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல AVDD பாருங்கள் 17 வோல்ட்டு வருது. ஓகே ஆயிடுச்சு பாருங்கள். விகாம் பாருங்கள், விகாம் வோல்ட்டு 7 வோல்ட்டு வருது. VCC வோல்ட்டு முதல்ல வந்துச்சு, அந்த வோல்ட் இப்பவும் வருது. இப்போ பாருங்கள் LC இந்த VGL வோல்டேஜ் எல்லாமே பக்காவாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து VGH பார்த்துருவோம். VGH நான் சொன்ன மாதிரி இங்கே வரும். VGH இது இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அதை அளக்குறோம் பாருங்கள். 35 வோல்ட் வந்துருச்சு. ஸோ இந்த டிகான் போர்டு வந்து நல்லா இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. டிகான் போர்டில் இங்கே ஆட் ஈவன் வரும். இந்த ஆட் ஈவன்றது வந்து ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆட் ஈவன் இதில் என்ன, அது VGH VGL வந்து போகும், ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த ஆட் ஈவனையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் 35 வோல்ட் என்னது மைனஸ் வோல்ட் வந்து VGL, இது VGH மாறி மாறி வருது பாருங்கள். அதே போல் இதுலேயும் வரும் ஈவன், அதுலேயும் இதே மாதிரி மாறி மாறி வரும். இது வந்து STP, இது மைனஸ் வோல்டேஜ் STP வோல்டேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா
இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தா தான் இந்த எனேபிளை நம்ம பண்ணால் தான் இந்த டிகான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட்டில் ஃபால்ட்டா லெஃப்ட்டில் ஃபால்ட்டான்னு நம்ம ஒரு லைனாக போட்டு பார்க்குறோம். அதாவது ஒரு டேப்பாக போட்டு பார்க்குறோம். டிவி ஆஃப் பண்ணிடலாம் நம்ம முதல்ல. ஏன்னா ஒன் சைட் பிக்சர் வரும் இல்லையா, நம்ம லெஃப்ட்டில் ப்ராப்ளம் என்ன, லெஃப்ட் ரிப்பனை போட்டால் உங்களுக்கு பிக்சர் வராது, இதெல்லாம் ட்ராப் ஆகிடும், நம்ம அந்த வோல்டேஜ் எல்லாம் ட்ராப் ஆகிடும், விஜிஹெச் விஜி எல்லாம். இப்போ ரைட்டில் ஷார்ட்டாக இருந்தால் ரைட்டு மட்டும் பார்க்கலாம். இப்போ ஒன்று மட்டும் நம்ம போட்டு பார்க்கலாம். முதல்ல நான் வந்து லெஃப்ட் சைடில் உள்ள டேப்பை மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த லெஃப்ட் சைடு டேப் மட்டும் போட்டிருக்கேன். லெஃப்ட் சைடை போட்டுட்டு டிவியை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வோல்டேஜ் வருதான்னு பார்த்துருவோம் டக்குன்னு. இப்போ நான் ஆன் பண்ணிட்ட டிவியை ஏவிடியில் வைக்கிறேன். பாருங்கள், ஏவிடி 17 வோல்ட் வருது. ஸோ லெஃப்ட் சைடில் ஷார்ட் இல்லை நம்மளுக்கு. ஆக்சுவலாக பாருங்கள் 17 வோல்ட் வருது, லெஃப்ட் சைடில் ஷார்ட் இல்லை. அப்போ ரைட் சைடில் தான் ஷார்ட் இருக்கணும். நம்ம இப்போ லெஃப்ட் சைடு நம்ம கொடுத்துருக்கனால பிக்சர் வந்து லெஃப்ட் சைடில் வரணும். நம்ம அதையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் நான் கொடுத்துருக்கேன். லெஃப்ட் சைடு டேப் மட்டும் தான் போட்டிருக்கேன், ரைட் சைடு போடலை. ஏன்னா ரைட் சைடில் ஷார்ட் இருக்கலாம். லெஃப்ட் சைடு நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், படம் பாதி படம் வந்திருக்கு பாருங்கள், கூகுள் டிவின்னு வருது பாருங்கள். ஆனால் லெஃப்ட் சைடில் பிக்சர் வருது. நல்லா தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். டிவியை மேலே ஒரே கையில் பண்ணுறதுனால எனக்கு உங்களுக்கு கரெக்டாக காமிக்க முடியாது. பாருங்கள், பிக்சர் ஒன் சைடில் வருது, லெஃப்ட் சைடில் வருது. சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து பிக்சர் தெளிவாக இல்லை, ஆனால் லெஃப்ட் சைடில் வருது பிக்சரு. ஸோ நம்ம இப்போ வந்து லெஃப்ட் சைடு எடுத்து விட்டுட்டு ரைட் சைடை போட்டுட்டு வோல்ட் வருதான்னு டக்குன்னு செக் பண்ணலாம். லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வோல்டேஜ் ஏவிடிடி செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, ஏவிடிடி வருது. ஸோ அப்போது விஜிஎல்லும் வரும், விஜிஹெச்சும் வருது. பாருங்க, விஜிஹெச் வரும். இப்போது நம்ம ஸ்க்ரீனு படம் என்ன வருதா பார்க்கலாம். ரைட் சைடில் படம் வரணும். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் ஃபுல்லாக பிளாங்காக தான் இருக்குது. ஸோ அப்போது ரைட் சைடில் தான் நம்மளுக்கு ஃபால்ட் இருக்குது. ரைட் சைடில் தான் டிஸ்பிளே ஷார்ட் ஆகுது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிகேவி லைன்லாம் இருக்கும். இங்கே தான் சிகேவி லைன்ஸ்லாம் இருக்குது. ரைட் சைடில் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் நான் தெரிஞ்சு போச்சு. லெஃப்ட் சைடில் பிக்சர் வருது, ரைட் சைடில் தான் நம்மளுக்கு பிக்சர் வருது. ஸோ நம்ம ரைட் சைடில் தான், இதுதான் சிகேவி லைனு, சிகேவி லைன்ஸ்லாம் இந்த பாருங்கள். சிகேவி லைன்ஸ் எழுதியிருக்காங்க அந்த பின்னில். சிகேவி 1 2 3 4 5, எஸ்டிவி சிகேவி 1 2 3. இந்த சிகேவி லைனை தான் நம்ம இப்போது கட் பண்ணி பார்க்குறோம். கட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் சிகேவி லைனை நம்ம கட் பண்ணிவிட்டு 2 டேப்பையும் நம்ம போட்டு டிவி ஆன் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறமா இந்த டேப்பு போட்டுட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஒயர் தேவைப்படாது. ஸோ அந்த ஒயரை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். முதல்ல வந்து இந்த சிகேவி லைன் ரைட் சைடில் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த சிகேவி லைன்ஸ் இங்கே டாட் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 சைடையும் டேப்பையும் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 13 லைன் ரைட் சைட்லேயே வரும். இந்த சிகேவி 1லேருந்து 10, சிகேவி 10, 11, 12, 13 இந்த 13 லைனையும் நான் ரைட் சைடில் கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா ரைட் சைடில் தான் நம்மளுக்கு ஷார்ட் இருக்குது இந்த டிஸ்பிளேயில். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்கள், தெரியுது உங்களுக்கு. ரைட் சைடில் 13 லைனை கட் பண்ணியிருக்கேன் இந்த காஃபுக்கு மேலே. முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பிக்சர் வர வச்சு நீங்கள், அதாவது இந்த டிகான் இந்த லைன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டிகான் வந்து நிற்கும். இல்லைனாக்கா அனேபிள் பண்ணணும், அப்போ தான் இந்த டிகான் ஒர்க் ஆகும். இல்லைனாக்கா இந்த ஷார்ட் இருந்தால் கூட டிஸ்பிளேயில் டக்குன்னு ஆஃப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த டிகான் அனேபிள் பண்ணிவிட்டு 2 ஸ்டெப்பையும்
போட்டு எந்த சைடு லெஃப்டாக ரைட்டான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ரைட்டில் போட்டப்போ பிக்சர் லெஃப்ட்டில் வந்து போட்டிருந்தப்போ பிக்சர் வந்துச்சு, லெஃப்ட்டில் ப்ராப்ளம் இல்லை. ரைட்டில் போட்டால் பிக்சர் வரல, சும்மா ஒரு ஒயிட் மாதிரி ஒரு ஒயிட்டாக தான் அப்படி இருந்தது. அப்போ ரைட்டில் தான் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ரைட்டில் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த காஃபு மேலே கட் பண்ணியிருக்கேன் நான். அப்படி நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டுன்னு தெரியாமல் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ லெஃப்ட்டில் ரைட்டில் தான் ப்ராப்ளம் இருக்கும், லெஃப்ட்டில் கட் பண்ணிடுவோம், அதை ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நான் டிகானில் கனெக்ஷன் பண்ணியிருக்க மாதிரி எனேபிள், அதாவது இந்த டிகானு 55 இன்ச்சஸ் இந்த டிகான் டைப்பில் இப்படி தான் வரும். இங்கே தான் 3.5 வோல்ட் வரும். அதை எடுத்து நான் டிகான் எனேபிளில் கொடுத்துட்டேன். அப்போ இந்த டிகானில் எல்லா வோல்டேஜும் எனேபிள் ஆகிடும், வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டேப்பை போட்டு லெஃப்டாக ரைட்டான்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அதுதான் ஈஸியான மெத்தடு. இல்லைன்னா நீங்கள் லெஃப்ட்டிலோ கட் பண்ணிவிட்டு ரைட்டை கட் பண்ணி மாற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி ஈஸியாக வேலை பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நான் அதை ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் படத்தை. இந்த டிவி ஆன் பண்ணுறேன் பாருங்கள். பேக் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பிக்சரை முன்னாடி பார்ப்போம். அங்கே பாருங்கள் பெனாசோனிக்னே வந்துருச்சு. அதை பாருங்கள் க்ளீனாக வந்துருச்சு. இது வந்து ரைட் சைடில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. ரைட் சைடில் ஷார்ட் ஆகிறனால தான் உங்களுக்கு பிக்சர் வராமல் இருந்தது. இப்போ பாருங்கள், இது வந்து கூகுள் டிவி. இது பாருங்கள், கூகுள் டிவின்னு அழகாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த யூடியூப்பு இந்த ஆப்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. படம் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இது வந்து பர்மனண்ட் கிடையாது. நீங்கள் இதை வந்து ஆல்டர் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போதைக்கு. இது ஓடும், ஒரு 6 மாதம்லாம் ஓடலாம், 1 வருஷம் கூட ஆடலாம். அது யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. ஓகே, இந்த பெனாசோனிக் 4K டிவியில் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வந்ததுன்னா நான் இப்போ பண்ணியிருக்க மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் பண்ணி இதை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.